வசுதேவசுதம் தேவோ கம்சச்சானூரே மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணர் அவதரித்த நாள் ரோஹிணி நட்சத்திரம், ஆவணி மாசம். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தொழுதால், வணங்கினால், தாலாட்டினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மை. மதுரால பார்த்தேன்னா தூளியில தொட்டில கிருஷ்ணர் இருப்பார். நம்ம போய் அந்த கிருஷ்ணரை நம்மளே தாலாட்டலாம். தாலாட்டி கொண்டு பண்ணினா நமக்கு இந்த பரிகார பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றார். ஏன் கிருஷ்ணரை தாலாட்டணும்? குழந்தையா பிறந்து எல்லா லீலைகளையும் பண்ணி உத்தாரணம் பண்ணினவர் கிருஷ்ணர். ஒரு குழந்தை ஆனந்தமா இருக்கணும், பிறந்து எல்லாவித சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரை தான் பண்ணுவா. அதனாலதான் எந்த கோயில்லையும் தொட்டில் கட்டும் போது அதுல கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ண விக்கிரகம் தான் இருக்கும், தவழ்ற கிருஷ்ணரா இருக்கும். கிருஷ்ணருக்கு பிறந்ததுல இருந்து பிரச்சனை. பிறந்ததே ஜெயில தான். அந்த குழந்தை நடு ராத்திரி அம்மாவை விட்டு உடனடியா பிரிஞ்சு யசோதா கிட்டையும் போயாச்சு. அங்கேயும் அவரால் நிம்மதியா இருக்க முடிஞ்சா? பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பூதனை, சகனாசுரன் அசுரர்களால பிரச்சனை. அது முடிஞ்சுதா? இந்திரனே அவருக்கு பிரச்சனை கொடுத்தார். அங்கேயும் என்ன பண்ணார்? அவர் எல்லா கோபர் சிறுவர்களையும் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் காளிங்க நர்த்தனம், இப்படி அவருடைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? கம்சனை சம்ஹாரம் பண்ணார். அப்புறம் பாண்டவர்களோடு சேர்ந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவே அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக ஒரு புன்சிரிப்போடு தான் இருந்தார். அவர் அந்த புன்சிரிப்பு இல்லாம கிருஷ்ணரை நம்ம எப்போதுமே சிந்திக்க முடியாது. அவ்வளவு அழகாக சிரிப்பார். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்க வேண்டும். ஆனந்தமாய் இருப்பதே கிருஷ்ண பூஜை. கிருஷ்ணரை நினைப்பதே ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்ச கிருஷ்ணர். நம்ம பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அவர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஆனந்தமா இருப்போம். சந்தோஷமா இருக்கலாமே. காசா பணமா?